இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஜூன் மாதம் 12ஆம் நாளிலே மீண்டுமாக உங்களை ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டவரே, இதோ இந்த குளிர்ச்சியான ஆண்டவரை காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். காலை வேளையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பி உம்முடைய திரு சமூகத்தில் இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளின் ஆண்டவர் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் 346வது பாடலாகிய நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 346. நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வாடியோது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கே வாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே. நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து தெரிவாயோ, சந்ததமுன இதயம் காயமும் சாமி கிறிஸ்தினுடைய தல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டிய அகினி கடல் தள்ளுவானேன், நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரினும் அவர்க்கே மாறிப்பாயே, உழைத்து மாறித்து உயிர்த்தநாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே.
மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 12ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அன்பானவர்களே, இந்த பகுதி விண்ணக வாழ்வை பற்றிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். விண்ணக வாழ்க்கை, விண்ணக வாழ்க்கையை பெறுவதற்கு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா என்று பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் குடியிருக்கின்றோம், உண்மைதான். மாட மாளிகைகளை கட்டுகிறோம், சொத்து சுகங்களை சேர்க்கிறோம், மனைவி மக்களை கட்டுகிறோம், எல்லாம் ரைட். எவ்வளவு காலம் இங்க இருக்க போகிறோம்? சங்கீதம் 90 மோசே சொல்லுகிறான், 70 வயது அல்லது பலத்தின் மிகுதியால் 80 வயது. அதற்கு அப்புறம் வாழ்ந்தாலும் மேன்மை கிடையாது. பிரயாசமும் சஞ்சலமும், வியாதி, பலவீனம், துன்பம், பிள்ளைகள் பார்க்கல, யாரும் கவனிக்கவில்லை என்கின்ற பல கருத்துகள், குற்றச்சாட்டுகள் நிலவுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்க பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு விண்ணுலகில் இருக்கிறது, நமக்கு ஒன்று வீடு அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், கட்டப்பட முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஏறக்குறைய 75% மக்கள் அவர்கள் வாடகை வீடுகளிலே தான் வாழுகிறார்கள், நடுத்தர மக்கள். இன்னும் ஏழ்மையான மக்கள் குடிசைகளிலே, மற்ற இடங்களுடைய குடிசைகளில் வாழ்கிறார்கள், நாடோடிகளாய் வாழ்கிறார்கள், பிளாட்ஃபார்ம்ல வாழ்கிறார்கள். ஒரு சில மக்கள் தான், 25% மக்கள் தான் தங்களுக்கென்று சொந்த வீடு வைத்திருக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் கடவுள் ஒரு வீட்டை ஆயத்த பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்த பண்ண போகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்றாரு, நமக்கு ஒரு வீடு இருக்குது, அது கடவுளிடமிருந்து கிடைக்கப்படுகிற வீடு, மனிதன் கட்டி கொடுக்கிற வீடு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர், நான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இடம் வாங்கி தரேன், இது அப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லி ஏமாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையானது இல்லையா? அது நமக்கு தெரியும், நிலையானதா இருக்கிறது. இங்க உலகத்தில் இருக்கிறது அழிந்து போகுது. சென்னையில எல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் ஏரியில கட்டி வச்சிருக்கிறாங்க, மழை தண்ணி வந்து அடித்து கொண்டு போகிறது, மழை தண்ணி வீட்டில் வருது இல்லையா? பல இடங்களில் சுனாமிகள் வந்து வீடுகளை அடித்து கொண்டு போகிறது, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள் வந்து நம்மளெல்லாம் அடித்து கொண்டு போகிறது, பூமி அதிர்ச்சி வந்து வீடுகள் இடிந்து தரைமட்டமாகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வீடு நிலையானதா இருக்கிறது. அல்லேலூயா. அது கான்ஸ்டன்ட் ஹோம் இன் ஹெவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நிலையானது நமக்கு தெரியும் அல்லவா? இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்து நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். நிறைய பேர், குறிப்பா இந்த பெரியவங்க, வயதானவங்க, எப்ப நான் சாக போறேன், எப்ப நான் சாக போறேன், எப்ப நான் கடவுள்கிட்ட போக போறேன்னு சொல்லினே இருப்பாங்க. அது வந்து அவங்க விளையாட்டுக்கு சொல்றாங்க, நம்ம நினைக்கலாம். இல்லை, உண்மையாகவே அவங்க சொல்றாங்க. கடவுள்கிட்ட போறதுக்கான அந்த ஆயத்தத்தோடு அவங்க எப்பவுமே இருப்பாங்க. எப்ப அவங்க மரணத்தை எதிர்பார்த்து, எப்ப வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள். ஏன்னா உலக வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறதுனால அவங்க ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ஆயத்தமா இருக்கிற. அப்போ நாமும் கூட இன்னைக்கு எப்படி இருக்கணும்ன்றாருன்னா, பவுல் ஆயத்தமா இருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கணும். அவர் எப்பொழுதும் வருவார், சொல்ல முடியாது. அந்த வருகை யாருக்கும் தெரியாது, அவருக்கே கூட தெரியாது. பிதா கூப்பிட்டு, குமாரன் நீங்க போங்க அப்படின்னு சொன்னா அவர் வருவார். அப்படிப்பட்ட ஒரு வருகைக்கு, திரு வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் அல்லவா? அதான் பவுல் இங்க நம்மளை ஆயத்தப்படுத்துற. கூடாரத்தில் குடிக்கு நாம் விண்ணுலகை சார்ந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன் கொடுக்க சொல்லுகிறார். அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடம் மற்றவர்களாய் இருக்க மாட்டோம். பார்த்தீங்களா, இன்னைக்கு உலகத்துல
நிறைய பேருக்கு வீடு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் பரலோகத்தில் எல்லாருக்கும் வீடு இருக்குது. அந்த வீடு பெற்றுக்கொண்டவர்கள் எனக்கு வீடு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். அதை விட இவ்வுலகத்தில் கூட இருக்கும் நாம், இந்த இவ்வுலக கூடாரத்தில் கூடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல, மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் வாழ்வின் விருப்பம் இல்லையா? வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்கு உட்படுத்தும் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வறுமை, துன்பம், துயரம், வியாதி, பலவீனம் இன்னைக்கு பார்க்குறோம். நிறைய பேருக்கு கேன்சர், குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும். அதே போல இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நோயா இருக்கிறது டயபெட்டிக்ஸ் இல்லையா? கொஞ்சம் பேருக்கு ரத்த அழுத்தம், கொஞ்சம் பேருக்கு இருதயம் பிரச்சனை, கொஞ்சம் பேருக்கு லங்ஸ் பிரச்சனை, கொஞ்சம் பேருக்கு கிட்னி பிரச்சனை இல்லையா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வியாதியோடு வாழ்றாங்க. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அப்போ இவைகளெல்லாம் நான் இதோடு நான் ஏன் வாழணும்? நான் பரலோகத்துக்கு போறேன், நான் மரணத்தை சந்தித்து பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அதை நாடுகிறார்கள் என்பது உண்மை இல்லையா? அதான் சொல்றாரு, இந்நிலையை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, இதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவும், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக ஒருமுகப்படுத்தவும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? தூய ஆவியானவரை நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த தூய ஆவியானவர் என்ன செய்வாரு? நம்மை ஆண்டவருடைய ரட்சிப்பின் வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகின்றார். அடுத்தது, ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் நம்ம குடியிருக்கிறோம். இந்த உலகத்தில் இந்த உடல்ல குடியிருக்கிற வரையில ஆண்டவரை விட்டு கொஞ்சம் சற்று பிரிஞ்சிருக்கிறோமா? இவ்வளவு அழகா பவுல் சொல்றாரு பாருங்க. ஏன்னா இந்த உடல்ல இருக்கிற போது நம்ம என்ன பண்றோம்? உடலுக்கு உரிய காரியங்கள் எல்லாம் செய்யறோம். மாமிச இச்சை இல்லை எல்லாம் செய்கிறோம். பாவம், அக்கிரமம் எல்லாம் செய்கிறோம். கற்பனைகளுக்கு விரோதமாக செய்கிறோம், ஆறாங்கற்பனைக்கு விரோதமாக செய்கிறோம், பொய் சொல்கிறோம், பொய் சாட்சி சொல்கிறோம், திருடுகிறோம் இல்லையா? மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மையும் கடவுளையும் விட்டு பிரிக்கிறதா இருக்குது. ஏசாயா 59:1 வாசிக்கிறோம், நம்மையும் கடவுளையும் பிரிக்கிறது நம்முடைய பாவமே என்று சொல்லப்படுகிறது. அப்போ உடல்ல இருக்கும்போது நம்ம அதிகமாய் பாவம் செய்யறதுனால நாம் கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அது முற்றிலும் உண்மையானது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழுகிறோம். பாருங்க, நம்ம காண்பவற்றின், அதாவது கண்ணில் பார்க்கிறவர்கள் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படை. நம்பிக்கை என்ன? விசுவாசமானது என்ன? 11:1 எபிரேயர் 11:1 விசுவாசமானது காணப்படாதவைகளின் அது உறுதியா இருக்கிறது, காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. காணப்படாத நிச்சயம் என்ன? இயேசு வரப்போகிறார் என்ற நிச்சயம். அல்லேலூயா. இரண்டாம் வருகை இருக்கிறது, அவருடைய நீதி தீர்ப்பு இருக்கிறது, எனக்கு பரலோக வாழ்க்கையை தரப்போறாரு அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு வாழ்கிறது. அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்று அதே எபிரேயர் நிருபத்தில் 11:6 நம்ம படிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை கண்ணுல பார்த்து வாழுகிற வாழ்க்கை அல்ல, விசுவாசமுள்ள வாழ்க்கை. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமா கிட்ட அவர் சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டு விசுவாசிக்கிற இல்லையா? என்னை பார்த்த, நான் இல்லைன்னு சொன்னேன், நீ இல்லாத போது நான் 2 முறை வந்தேன், அப்போ நீ என்னை பார்க்கல, இது இப்போ நான் வந்திருக்கிறேன், என்னுடைய கைகளை பாரு, என்னுடைய விழாவை பாரு, என்னுடைய இருதயத்தில் குத்தி இருக்கிற வடுவை பாரு, எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அப்போதான் அவர் ஆண்டவரே, என் ஆண்டவரே, மயிலாட் மயிலாட் என்று சொல்றான். பார்த்த பிறகு நீ நம்புறப்பா, ஓகே சரி. ஆனால் பார்க்காம எத்தனையோ பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, இனி நம்ப போறாங்க. அவங்கெல்லாம் யாரு? பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. அவங்க பாக்கியவான்கள், அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்ற. அப்போ நம்ம கண்ணில் பார்த்து இல்ல, நம்முடைய இருதய கண்களினாலே நம்பி விசுவாசத்தோட ஆண்டவர் வரப்போகிறார் என்று நம்பி நம்ம வாழ்றோம். அதனால உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள் என்று இங்க பவுல் நமக்கு சொல்லுகிறார். நாம் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலை விட்டு அகன்று அவரோடு நாம வாழ விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கமாக இருக்கு. உடல்ல வாழ்ந்தாலும் சரி, வாழாவிட்டாலும் சரி, வாழ்ந்தாலும் அவருக்காக தான் வாழ்றோம். எங்கிருந்து மரித்து ஆண்டவர்கிட்ட போனாலும் அவருக்காகவே வாழ்றோம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமை
தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ரொம்ப அழகா தீர்ப்பை பற்றி சொல்றாங்க. நடு தீர்ப்பு இல்லையா? அவர் வரப்போகிறாரு, அவர் வந்து இருக்கையில் அமரப்போகிறாரு. அந்த இருக்கைக்கு நேராக நம்ம நிற்கணும். எத்தனை கிறிஸ்தவனுக்கு இந்த பயம் இருக்குது? ஒரே கிறிஸ்தவனுக்கு கூட அந்த பயம் இல்லை. ஆண்டவர் வரப்போறாரு, நான் செய்யற நன்மைக்கு தீமைக்கு எனக்கு பலன் உண்டு என்கின்ற பயம் இருக்குதா? நமக்கு பயமே இல்லாம வாழ்றோம். கடவுள் பயமே இல்லை நம்ம கிட்ட இல்லையா? கடவுள் நம்ம துதிக்கிறோம், நம்ம புகழ்றோம், எல்லாம் ரைட்டு. ஆனா அவள் வந்து நீதி தீர்ப்பு செய்ய போகிறார் என்ற பயம் இருக்கிறதா? பயம் இல்லாமல நம்ம வெறும் பக்தியை மட்டும் வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. பயம் பக்தி இரண்டுமே ரெண்டு கண்ணை போன்றது. ஆக இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய நடு தீர்ப்புக்கு முன்பாக அவர் சேர் போட்டு உட்கார போறார், சிங்காசனத்தில் உட்கார போறார். அவருக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோம். நம்முடைய நன்மை தீமை எல்லாம் நம்ம கிட்ட வந்து பேச போகிறது. நீ செய்த தவறை பற்றி எல்லாம் பேசும். நீ யூஸ் பண்ண பொருள் கூட பேசும். நீ யூஸ் பண்ணுகிற போன் பேசும். நீ யூஸ் பண்ணுகிற பேனா பேசும். நீ என்னென்ன தவறு செய்திருக்கிறாய் என்று, பாவம் செய்திருக்கிறாய் என்று. அதனால கடைசி காலத்தில் இருக்கிற பிரியமானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு என்று கனிகளை கொடுக்க வேண்டும், நற்கனிகளை கொடுக்க வேண்டும், ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அவர் கொடுக்கின்ற வரங்களை அவருக்காக, திருச்சபைக்காக, திருச்சபையின் நலனுக்காய் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? திருச்சபையை அழித்து கொண்டிருக்கிறோம், ஸ்தாபனங்களை அழித்து கொண்டிருக்கிறோம், உடன் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் விரோதமாக செய்கிறோம், அவர்களை அழிக்க பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்தவ ஜீவியமா? அப்போ நடு தீர்ப்பை பற்றி பயம் இல்லாம வாழ்றோம். எவ்வளோ கண்டனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக கடவுள் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். இந்த அழைப்பின் உறுதியை ஏற்று நாம் தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். பாவத்திற்காக அல்ல, பாவத்திலே வாழ்வதற்காக அல்ல, மனம் போன போக்கில் வாழ்ற எப்படின்னா வாழ்நாள்ன்றதல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டும். முக்கியமா அவருடைய வருகைக்கு பயந்து எப்பொழுது அவர் வருவார் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை பெற்று வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையில நம் அனைவருக்கும் விசேஷமாக ஆசீர்வாதத்தை தந்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்தில் முதலாவது குழந்தையாய் பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தவரே, இதோ மீண்டும் வர இருக்கிறீர். சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு நீதி தீர்ப்பு செய்ய போகிறீர் என்கின்ற ஆண்டவரே செய்தியை நாங்கள் இந்த நாளிலே கேட்டோம். உலக பிரகாரமாக நாங்களும் மற்ற மக்களைப் போல ஆண்டவரே இந்த உடல்ல வாழ்றதுனால உடலுக்கு ஏற்ற காரியங்கள், ஆசைகள், இச்சைகள், பண ஆசை, பதவி ஆசை, போகங்கள், சொத்துக்களை சேர்ப்பது, உலக பிரகாரமாய் வாழ்வது, உலக பிரகாரமாய் யோசிப்பது, உலக பிரகாரமாக இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகளினாலே வாழ்க்கை நமக்கு இல்லை, முடிவு இல்லை. உடைய முடிவு பரலோகத்தில் உண்டு. எனக்காக ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனியான ஒரு வீடு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கை குறித்து அதிகமாய் கவலைப்படாமல், அக்கறை கொள்ளாமல் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழும் போதே ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை ஏற்று எங்கள் வாழ்க்கையில கனித்தந்து வாழ கிருபை தாரும். இதை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவருடைய இல்லங்களிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இப்படி இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் அமைதியான சூழ்நிலையில் வாழ கிருபை தாரும். ஆண்டவர் போர்கள், பதட்டங்களை மாற்றும். என்னுடைய பிரதமர், அவருடைய ஜனாதிபதி, அமைச்சரவை, புதிய அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பான ஒரு ஆட்சியை ஆண்டவரே, சாதி மதபேதமின்றி அவர்கள் நேர்மையான ஒரு ஆட்சியை தர கிருபை தாரும். என்னுடைய முதல்வருக்காக, எங்களுடைய ஆண்டவரே கவர்னருக்காக, என்னுடைய அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டை அமைதியான பூங்காவாக, சமாதானத்தின் பூங்காவாக வழிநடத்த கிருபை தாரும். அனைத்து மாநிலத்தையும் முதல்வர்களையும் ஆண்டவரை ஆட்சி அமைத்திருக்கிற எல்லா அரசுகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குறிப்பாக திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காய் ஆண்டவர் மிஷினரிகள், FMBB மிஷினரி, ஜெம்ஸ் மிஷினரி, பல்வேறு ஆண்டவரே துறைகளில் பணியாற்றுகிற பல்வேறு இடங்களில் பணியாற்றுகிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, சிஎஸ்ஐ, இண்டிபெண்டன்ட், ஆண்டவர் பெண்டிகாஸ் திருச்சபை, அட்வென்ட் திருச்சபை, எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் திருச்சபைகளுக்காக, அவருடைய ILC பிரசிடென்ட், GT கண்ட்ரோலருக்காக, ஆண்டவர் CBO ஆஃபீஸ்க்காக, பிரஸ் டைரக்டர்ஸ்க்காக, ஆண்டவரே என்னுடைய வெதஸ்தா மருத்துவமனைக்காக, பள்ளிகள், சிறப்பு பள்ளிகளுக்காக ஜெபிக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை மந்தமாக செயல்பட்டாலும் ஆண்டவர் ஒரு காலம் வரும், அது பொற்காலமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படி கிருபையினாலே எங்கள் ஆண்டவர் திருச்சபையை மீண்டும் எழுப்பி கட்டுகிறாச்சா. இப்படி செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அருமையான ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தல் மறியலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பள்ளிகள் திறந்து படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஞானத்தை ஆண்டவரை நீ தந்து வழியெடுத்து பாதுகாப்பித்தார். அதே போல இசை ஆண்டவரை ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஆசிரியர் பணிகளை ஆசீர்வதிங்க, போக்குவரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இது பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்கிற இப்படி ஜான்சன் சாருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர் சார்ந்திருக்கிற திருச்சபைக்காக, ஆண்டவர் பணியாற்றுகிற கண்கடை மேல்நிலை பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அடையனை தொடர்ந்து குழுவில் எடுத்து பயன்படுத்துங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்படி பாவ மணிசெல்வன் ஆசிரியர் அவருடைய அன்பு ஆண்டவரே சகோதரர் திரு ஸ்டான்லி மணிவண்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது இப்படி பிரசன்னம் ஆண்டவரை சாரோடு தங்கியிருக்கட்டும், வழிநடத்தட்டும். அப்படி அன்பான குடும்பத்தின் மக்களை ஆசீர்வாதியும். குறிப்பாக எங்களுடைய பாவ மணிசெல்வன் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை எப்போது உற்சாகப்படுத்துகிறவர், அவரையும் தொடர்ந்து ஆசீர்வாதியும். குடும்பத்தின் மக்களை ஆசீர்வாதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே மற்றவர்கள் யாராவது திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாச்சா. அதே போல வயதானவர்கள், மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், இப்படி BGS ராஜ்குமார் ஆண்டவரே அவருடைய அருமையான நிக்சரையருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆயர்மார்கள் பலவீனமாக இருப்பதை விரும்பாத தேவன், ஆயருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை தந்து வழி நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற பணிகளிலும் ஆண்டவர் போக்குவரத்திலும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். நாங்கள் இந்த கூடாரத்தில் வாழ்ந்தாலும், அழிந்து போகிற கூடாரத்தில் வாழ்ந்தாலும், அழியாத ஒரு வீடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அதில் பயணிக்க கர்த்தர் கிருபை தார். துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய கூட இருப்பதாக. ஆமென்.